Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, 40 days diet vlogல டே 4, 5, 6 பார்க்குறோம். வெள்ளி சனி ஞாயிறு எடுத்த வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுருந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதையெல்லாம் மொத்தமாக ஷேர் பண்ணும்போது சண்டே வீடியோவும் மொத்தமாக சேர்ந்துக்குச்சு. பிடிச்சிருந்தா முழுசாக பாருங்கள். நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரியே எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வரல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை காலையில் பப்பாளி பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் காயாக இருந்தது, கொஞ்சம் பழமாக இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தெனை அரிசி சாப்பாடு, சாம்பார். வெள்ளிக்கிழமைனாலே சாம்பார் தான் அதிகபட்சம். பாவக்காய் குழம்பும் கத்திரிக்காய் குழம்பும் பழசு. வெள்ளிக்கிழமை பாவக்காய் குழம்பு சாப்பிட வேணாம்னு நினச்சேன். பழசு கொஞ்சம் இருந்தது, அதனால் அதையும் சாப்பிட்டேன். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபேன் இல்லாமல் இருக்கவும் முடியல, தண்ணி குடிக்காமல் இருக்கவும் முடியல. அதனால் நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணி வெயிட் குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. வீடியோவில் வாய்ஸ் கொடுக்கும்போது 6 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். ஈவினிங் டைம் பசங்களுக்கு சிலம்ப கிளாஸ் இருந்தது, கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துட்டார் மாஸ்டரு. 30 கல் லைனாக அடுக்கி வச்சுட்டு ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. பசங்களுக்கு அன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக டங்கு வர அந்து போச்சு. உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. மறுநாள் ஸ்கூல் போக மாட்டேன்னு ஒரே அனத்து, தாங்க முடியல. நைட்டு திரும்ப கொஞ்சம் தெனை அரிசி சாப்பாடு மட்டும் சாப்பிட்டேன். அதனால் அதை வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். காலை சாப்பாடு பப்பாளி பழம், மதிய சாப்பாடு தெனை அரிசி சாம்பார், இரவு சாப்பாடும் அதுதான். வாக்கிங் ஸ்டெப்பு மிஸ் ஆகிடுச்சி, வாக்கிங் போனது வீடியோ, அதனால் எடுக்க முடியல. வாக்கிங் ஸ்டெப்பு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், அதை மட்டும் எழுதி வச்சுட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லிட்டருக்கு குடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. காலையில் தட்டைப்பயிறு வேக வச்சு தாளித்து சாப்பிட்டாச்சு. வெங்காயம், வரமிளகா, தேங்காய் போட்டு தாளித்து சாப்பிட்டா தான் அது என்னமோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஒரு பவுல் நிறையா வேக வச்சுருந்தாலும் அதை அப்படியே மென்று சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அதனால் அளவாக எடுத்துகிட்டு வந்துட்டு உக்காந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா 11, கிட்டத்தட்ட 11 ஆயிடுச்சு. இந்நேரம் சாப்பிட்றோமே அப்படின்ட்டு வாட்சை பார்த்துருந்தேன். மதியம் பார்த்திங்கன்னா பசியாகிறனால கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் சுண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தேன். அது சாப்பிட்ணும் போல் தோணவும் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பசி தாங்காமல் ஒரு செவ்வாழைப்பழம் இருந்தது, அதையும் சாப்பிட்டாச்சு. இப்படி தான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை டயட்டை முடிச்சுட்டு சனிக்கிழமை டயட்டும் போகுது. என்னமோ தெரியல, வெயிட்டு குறையிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. விடாமல் டயட் இருக்கணும். கடவுளே 40 நாளும் கடந்துடணும்டா அப்படின்னு தோணுது. ஒவ்வொரு நேரம் ஏன்டா இதை ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வெயிட்டு ஹைட்டுக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் இடையிலே அதை ஊற்றி மூடிட்டு அப்படியே விட்டுறது, அப்படியே யோசனை போயிட்டுருந்தது. அதனால் இந்த வாட்டி 40 நாளைக்கு தொடருவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் டைம் வாக்கிங் போயாச்சு. நானும் என் தங்கச்சியும் போனோம். எப்போ பாரு இப்படியே தான் இருப்போம். ரெட்டை பிள்ளைகளான்னு கூட கேட்பாங்க. எங்கள் 2 பேரையும் மாற்றி கூப்பிடுவாங்க எங்கள் ஊர்லலாம். அப்புறம் எப்படி கூப்பிட்டா என்ன, நாங்கள் தானே அப்படின்னு பேசிக்குவோம். வயசான பாட்டிங்களாம் அப்படி தான் மாற்றி கூப்பிடுவோங்க. இதுதான் வாக்கிங் ஸ்டெப். அன்னைக்கு நடந்த வாக்கிங் போயிட்டு வந்து அவங்க சித்தப்பா வந்து பேல்பூரியா அதை வாங்கிட்டு வந்தாங்க. சரிட்டு அப்பா சாமி டின்னர் வேண்டாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பவுலில் போட்டு ரெடி பண்ணி சாப்பிட வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, எங்கள் பொண்ணுக்கு ஒன்று. அவங்க வீட்டில் தங்கச்சி பையன், தங்கச்சி பொண்ணு, எங்கள் 6 பேர்த்துக்கு இதுதான் அன்றைக்கி டின்னர். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதோடு நிறுத்திக்கலாம்ப்பா அப்படின்ட்டு முடித்தாச்சு. நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. என்னடா அப்படின்னு மணியை பார்த்தா மணி வந்து 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு டைமிங்கு. அதனால தான் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதியிருந்தேன். காலை சாப்பாடு பயிர் வேக வச்சு சாப்பிட்டாச்சு. மதிய சாப்பாடு
ஒயிட் ரைஸும் செவ்வாழைப்பழமும் சாப்பிட்டேன். நைட்டு பேல்பூரி வாக்கிங் ஸ்டெப்பு 6085. தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அளவாக தான் குடித்தேன், ரொம்ப குடிக்க முடியல. தண்ணி அதிகமாக குடித்தாலும் தலைவலிக்குது, கம்மியாக குடித்தாலும் தலைவலிக்குது. அதை பேலன்ஸ் பண்ணி 40 நாளும் சிறப்பாக கொண்டு போகணும். இது பார்த்திங்கன்னா சண்டே காலையில் எடுத்த வீடியோ. திரும்பவும் பப்பாளி பழமே வந்துருச்சு. ஒரு பவுல் சாப்பிட்டேன். எம்மாடின்னு இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை பார்க்கலாம், தையல் மிஷினில் உட்காரலான்னு நினச்சேன். ஆனால் அது எப்படி ஆகாது அப்படின்ட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் நேரம் சரியாக இருந்தது. பசங்க வந்து சிலம்பம் பெல்ட்டில் இன்றைக்கி பெல்ட் கிரேடிங் இருந்தது. பர்பிள் கலர் பெல்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 பேரையும் கூட்டிகிட்டு அவங்க அப்பா போயிருந்தாங்க. தங்கச்சி பசங்களை கூட்டிகிட்டு தங்கச்சி போயிருந்தான். நான் வீட்டில் தான் இருந்தேன். சரி பெல்ட்டை கழட்டி பீரோக்குள்ளே வச்சுருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். எடுத்து வைக்க போயிட்டாங்க. பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். பாவக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லி வதக்கி எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்குள்ளே எங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு கொடுங்கன்ட்டு மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாலை மீன், அதுக்கப்புறம் அது என்னது சீலா மீன் வறுவலுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுலேயே நேரம் போயிடுச்சு. துணி தைக்கலான்னு நினச்சேன், துணி தைக்கவே இல்லை. ஒரு நாள் தைக்காம விட்டாலே 1 மாதத்துக்கு தைக்க மாட்டேன். இது மாற்றுக்கட்டில் எத்தனை நாள் ஆகுது, எப்படி தைக்க போகிறோன்னு தெரியல. சின்ன வெங்காயம்லாம் உளிச்சு வச்சுட்டு தேவையான வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு குழம்பு வச்சு விட்றலான்ட்டு ரெடி பண்ணேன். வைக்கும்போதே சொல்லிட்டாங்க, நம்ம ஊரில் மாதிரி வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் அரைச்சி அப்படி வைக்காத, தேங்காய் ஊற்றாமல் நல்லா கெட்டியாக இங்கே வைக்கிற மாதிரி வச்சு கொடு, மெட்ராஸ் ஸ்டைலில் வேணும் அப்படின்னாங்க. சரின்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோலாம் பார்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் மெட்ராஸ் ஸ்டைலே மீன் குழம்பு வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா சுண்டினதுக்கப்புறம் குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு மீனை மட்டும் எடுத்து போட்டாங்க. நான் பாறை மீன் மத்தி மீனுன்ட்டு கிடந்தேன். இவங்க பார்த்திங்கன்னா அது சாலை மீனுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு மீனை பற்றிலாம் நமக்கு தெரியாது அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் மீனை வறுத்து எடுத்து வச்சுட்டு தங்கச்சிக்கு கொடுத்து விட்டாச்சு. பசங்களுக்கும் சாப்பாடு, மீன் குழம்பு, மீனெல்லாம் எடுத்து வச்சேன். அவங்களும் சாப்பிட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் குழம்புலாம் சாப்பிட்றதில்ல, சாப்பிடவும் பிடிக்க மாட்டேங்குது. வறுவல் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுக்கலான்ட்டு வறுவல் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி பீஸில் ஒரு 5 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். இது வந்து பசங்களுக்கு கொடுத்த சாப்பாடு. அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு மீன் குழம்பு சூப்பராக இருக்குனாங்க. ஆனால் கொஞ்சம் வெங்காயம் தான் அதிகமாக போன மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. சரி அடுத்த தடவை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. மீன் சாப்பிட்டதில்ல, மீன் குழம்பு வச்சதில்லை, மீன் கழுவுனதில்லை. ஆனால் இப்போ பேசுன்னு பேசி மீனும் கழுவுறேன், மீன் குழம்பும் வைக்கிறேன். அது என்ன அதிசயமோ தெரியல. வைக்க தெரியலன்னு ஒரே பேசி இப்போ மீன் குழம்பும் வச்சு பழகியாச்சு. இதுதான் என்னோடய லஞ்சு சண்டே அன்னைக்கு. நானே செஞ்சுட்டு நானே சாப்பிட்றதுக்கு மணி பார்த்திங்கன்னா 3க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் இந்த மீனை மட்டும் சாப்பிட்டு நானும் பார்க்கு கிளம்பிட்டேன். அங்கே போனால் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் சொல்லி எல்லா லேடிஸும் கேக்கு வெட்டுறதுக்கு குனிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அதில் கலந்துட்டு கேக்கு வெட்டி சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு ஒரு சாக்லேட் ஒன்று கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே அப்படின்றதுனால விளையாண்டுக்கிட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. இங்கே கொசு கடி பொறுக்க முடியல. வாங்க இதுக்கு மேலே தாங்காது அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். எனக்கு சாக்லேட்டு உனக்கு சாக்லேட்டுன்ட்டு எல்லோரும் வாங்கிக்கிட்டு அவரை வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. சண்டே அப்படின்றதுனால பார்க்குள்ளேயும் நிறையா கூட்டம், பசங்க நிறையா விளாண்டுட்டு இருந்தாங்க. கேக் கட் பண்ணும்போதெல்லாம் எந்த குட்டி பசங்களும் வரல. சாக்லேட் எடுக்கும்போது எல்லா ஒடியாந்து ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிக்கிட்டாங்க. நமக்கு தான் வீட்டில் மீன் குழம்பு இருக்குதுல்ல, லேட்டாகவே போகலான்னு அவங்க வரும்போதே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டிலேருந்து போகும்போதே இந்த ராகி சூப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். வந்தோன்னே குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சாப்பாடு அந்த பக்கம் வெந்துட்டுருக்குது. சாப்பாடு வெந்துட்டுருக்கும் போதே நான் வந்து இந்த சூப் எடுத்து குடிச்சிட்டேன். ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டேன். 2 கப்புக்கு குடித்தாச்சு. இதுதான் இன்றைக்கி எனக்கு டின்னரு. என்னோடய டயட் விலாக் இந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
டயட்டு மட்டும்தான் இருந்து வெயிட் குறைக்கிறேன். கொஞ்சமாக வாக்கிங் போகிறேன், அவ்வளோதான். எக்ஸசைஸ்லாம் செய்ய முடியாது. உடம்பு நிலை எப்படி இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். பசங்க வந்து சாப்பாடு மட்டும் போட்டுக்கிறோம், தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்குறோம், எங்களுக்கு குழம்பு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி வற்புறுத்தி கொடுக்க வேணான்ட்டு அதை அப்படியே வச்சாச்சு. வறுவல் மீன் இருக்குது, குழம்பு மீன் இருக்குது, குழம்பு இருக்குது. அவங்க அப்பாவை கேட்டேன், அவங்க அப்பா எனக்கு வேணாம் பசிக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி போங்கன்ட்டு விட்டாச்சு. அதில் வந்து புளி ஊற்றி தான் கலந்து வைக்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சேன். சாப்பாடு காலையில் பப்பாளி, மதியம் மீன், ஈவினிங் ஸ்நாக்ஸு, கேக்கும் ஒரு சாக்லேட்டும். அதையும் எழுதிடலாம்ட்டு எழுதிட்டேன். நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா ராகி சூப்பு. வாக்கிங் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஸ்டெப் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். தண்ணி நல்லா குடித்தாச்சு. நல்ல தூக்கம், சூப்பர். அப்புறம் வெயிட் குறைக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன். அவ்வளோதான். நமக்கு நாமே மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு வெயிட்டை குறைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.